அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக இன்று தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக பவானி அருகே காளிங்கராயன்பாளையம் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சு. முத்துசாமி மற்றும் மு. பி. சாமிநாதன், ஈரோடு தொகுதி எம்பி பிரகாஷ், ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா, எம்எல்ஏக்கள் வெங்கடாச்சலம் ஈஸ்வரன் மற்றும் சரஸ்வதி, ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்னம் சுப்பிரமணியம், துணை மேயர் செல்வராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ரூபாய் 1914.41 கோடி மதிப்பிலான இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தால் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட மொத்தம் 1045 நீர்நிலைகள் நிரப்பப்பட்டு அதன் மூலம் 24,468 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை சொல்லியிருப்பதன் அடிப்படையிலே கேட்கிறேன். இதற்கு முன்னாலேயே நாம் திறந்துவிட்டு தண்ணீர் போகாமல் இருந்திருந்தால் அரசைத்தான் குற்றம் சொல்லுவார்கள். அதோடு தண்ணீர் அப்பொழுது இல்லை. ஒரு நாள் திறந்து விட்டுவிட்டு அடுத்த நாள் தண்ணீர் இல்லை என்று நிறுத்தினால் அரசாங்கத்தை என்ன சொல்லுவார்கள்? எனவே இதையெல்லாம் துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து அவருடைய அறிக்கையை பெற்று அந்த அடிப்படையில் இந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட அந்த உபரி நீர் என்பது தினந்தோறும் நேற்று தினம் 1000க்கு மேலே வந்தது, இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. எனவே இப்படி கூட குறைய நடக்கிறது. ஆனால் அதிகாரிகள் சொல்லியிருப்பது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் வருகிற உபரி நீரோடு சேர்ந்து எல்பிபி வாய்க்காலிலே நாம் திறந்து விடுகிற பாசனத்துக்காக திறந்து விடுகிற தண்ணீரின் மூலமாக கிடைக்கிற அந்த கசிவு நீர் இதற்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள். சரி, எப்போ கிடைக்கும்? 15 ஆகஸ்டில் திறக்கலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அதிலே இருந்து 15 நாட்களுக்கு மேல் கண்டிப்பாக உபரி நீர் வரும். மழை இருக்கிற காரணத்தால் உபரி நீர் உடனடியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதிகாரிகள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே தான் அதை ஒட்டி இப்பொழுது இருக்கிற தண்ணீரை வைத்து இந்த 15 நாளும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிலையை ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே வருகிற கசிவு நீரை வைத்து நாம் அந்த 70 நாட்களுக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தண்ணீரை கொடுத்துவிட முடியும், 1.5 TMC கொடுக்க வேண்டும், தண்ணீரை கொடுத்துவிட முடியும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை அதிகாரி மூலமாக பெற்ற பின்னாலே தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 17ஆம் தேதி அன்று இன்றைக்கு திறப்பதற்காக அவர்கள் ஒப்புதலை தந்து அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இதுதான் இருக்கிற பிரச்சனையை ஒழிய அரசாங்கம் ஒரு நாள் கூட இதில் வீணடிக்கவில்லை. அதிகாரிகள் இரவு பகலாக பணியாற்றினார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வாரம் ஒரு முறை 2 முறை அவர்களோடு ஆய்வு செய்தார்கள். அவரிடத்தில் நிலைமைகளை கேட்டறிந்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அதேபோல் விவசாயிகள் அவர்களுக்கு இழப்பீடு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் என்று தெரிந்தும் கூட இல்லை, நீங்கள் வேலையை செய்ய சொல்லுங்க என்று சொன்னார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்வது எங்களுடைய தலையாய கடமை. அதேபோல் இந்த திட்டம் வர வேண்டும் என்று எத்தனையோ விவசாயிகள், எத்தனையோ அமைப்புகள் தொடர்ந்து அவர்கள் அதற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக யோசித்ததே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அரசியலுக்காக சொல்லவில்லை, அது இயற்கையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே அவரையும் இந்த நேரத்திலே நாம் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை சொல்லுகிற பொழுது கூட நாங்கள் போராட்டம் அறிவித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது என்று சொன்னார். அது நம்ம தப்பு. அப்படி இல்லை, தண்ணீர் வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு திறக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தண்ணீர் 10 நாளைக்கு முன்னாலேயே கிடைச்சிருந்தா திறந்திருப்போம். இல்லை, இன்னொரு 20 நாளைக்கு முன்னாடி தான் கிடைக்குங்கிற நிலைமை இருந்தாலும் அப்புறம் தான் திறந்திருப்போம். எனவே இன்றைக்கு தண்ணீர் கிடைத்திருக்கிறது. இதிலேயே நேற்று 1000க்கு மேலே போச்சு, இன்றைக்கி அது 1000க்கு கீழே குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட கசிவு நீரை எதிர்பார்த்து நாங்கள் இதை செய்கிறோம். விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தோம். இது ஒரு புதுவிதமான திட்டம். இதுவரை ஒரு நிலத்தை கையகப்படுத்துவது, அக்வயர் பண்ணுவது தான் ஒரு நடைமுறையில் இருந்தது. இந்த திட்டத்திலே தான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, பயன்படுத்தி கொள்வதற்காக மட்டும் அனுமதியை விவசாயிகளிடத்திலே நாம் பெறுகிறோம். எனவே அது ஒரு புதிய திட்டம் என்ற காரணத்தால் அதை பற்றி பலவிதமாக ஆலோசித்து விவசாயிகளோடு பேசி நடவடிக்கை எடுத்து அதற்கு ஒரு முடிவுக்கு வந்து அதற்கு பின்னாலேயும் ஒரு காலதாமதம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நான் திறக்கிற பொழுது விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு போய் சேர்ந்தாக வேண்டும், என்ன செய்வீர்களோ தெரியாது என்று எங்களுக்கு 4 நாளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்னாலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுத்து அந்த பட்டியல் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு, எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்படும், மொத்த தொகை எவ்வளவு, இதையெல்லாம் கணக்கிட்டு
இன்றைக்கு அந்த பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது. அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. மிக விரைவாக அவர்களுக்கு அந்த பணம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள். துவங்கிய சில நாட்களிலேயே அந்த பணம் கொடுக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு வருகிற தண்ணீர் இன்னொரு 10-15 நாளில் கசிவு நீர் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கிற பொழுது நாம் அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு அந்த 1.5 TMC தண்ணீரை கொடுத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே டெஸ்ட்லாம் எடுத்து ஓரளவுக்கு தண்ணீர் போயிருக்கிறது. எனவே அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்காக தண்ணீர் எடுக்கிற பொழுது மற்ற விவசாயிகளுக்கு ஒரு சிறிய பாதிப்பு கூட இல்லாமல் அவருடைய உரிமை எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த 3 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அதில் மிக கவனமாக இருந்து, ஏன்னால் இது ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது எப்பொழுதுமே ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை, அதில் மிகுந்த அக்கறையோடு அவர்கள் செயல்படுகிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவு நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த 3 மாவட்டத்துடைய சார்பாக நாங்கள் அத்தனை பேரும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு துவக்கி வைக்கிற பணியை மட்டும் அவர் செய்யவில்லை. ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இதை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து பல நடவடிக்கைகளை எடுத்தார் என்பதற்காக அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டோம்.